welcome to How To with me, Rebecca. Last week we gave you tips for all you guys on how to sympathize with your girl. But this week, girls, it's all for you how to sympathize with your guy or guys for that matter. Everyone gets inspired from our stars. So let's check out what our heroines do to sympathize with their guy. Mostly it is getting emotional through tears or saying, I'm going to die. So enough of my acting, but let's go check out what the stars have to do. நீங்க மூணு பேரும் என்ன சின்சியரா லவ் பண்றதுனால என்ன பத்தி ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அது என்ன உண்மைங்க? லவ்வாடா சொல்றீங்க? லவ் ஏன் அழுகுறீங்க? ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால 2 குழந்தைங்க ஒவ்வொரு கிட்னியோட பிறந்தது. அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? ஒரு குழந்தை பீகார்ல பிறந்தது. இன்னொரு குழந்தை அது நான் தாங்க. தமிழ்நாட்டுல பிறந்து தொலைச்சிட்டேன். நீங்க எங்க ஃபீல் ஆகுறீங்க? இப்ப எனக்கு இருக்கிற ஒரு கிட்னியும் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. டாக்டர் எத்தனை மாசம் சொன்னாரு? 10 மாசம். உளறா. 3 மாசமோ 4 மாசமோ தான் உயிரோட இருப்பேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க 3 பேரும் என்ன சின்சியரா லவ் பண்றீங்க. உங்கள ஒருத்தர் ஒரு கிட்னி கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா நான் உயிரோட இருப்பேன். கம் ஆன். கிட்னி அடி கேக்குற கிட்னி. நீங்களும் ஏன் அழுகுறீங்க? உங்களுக்கு ஒரு கிட்னி இல்லன்னு தெரிஞ்சதும் எங்க 6 கண்ணிலையும் தண்ணி வந்துருச்சுங்க. கிட்னி தருவீங்கல்ல? என்னது கிட்னியா? வழக்கமா காதலனா இதயத்தை தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன கிட்னி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க? சொல்றா டேய், ஆச்சுக்கு எது இல்லையோ அதானே கேட்க முடியும். கரெக்டா சொன்னேன். கிட்னி தருவீங்கல்ல? ஏங்க இது என்ன கிட்னியா கெட்டி சட்னியாங்க? கேட்டோன்னு பொட்டலம் கட்டி தர்றதுக்கு. உமா, நீ ஏன் கவலைப்படுற? உனக்காக ஆட்டோக்கார ஒரு கிட்னி இல்ல 2 கூட தருவான் பாரு. கொஞ்சம் அசந்தா இவனுங்களே கைய விட்டு எடுத்துருவானுங்க போல இருக்கே. சரிங்க, உங்கள யாரு என்ன சின்சியரா லவ் பண்றீங்களோ அவங்க நிச்சயமா இருக்க கிட்னி கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி தரணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஜிஹெச் வந்துருங்க. ஜிஹெச்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தானே? கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்னா அதுவும் தெரியாதா? சரிங்க, நாளைக்கு காலையில ஜிஹெச்ல மீட் பண்றோம். எதுக்கு அறுக்கவா கடுப்புகளை கிளப்பிக்கிட்டு? எனக்கு கேன்சர்ங்கிறதுனால டைம் கொஞ்சம் மோசமா இருக்கு. நான் லவ் லெட்டர் கொடுக்க வரும்போது தானே அவளுக்கு கேன்சர் இருக்குது தெரியணும். அதுக்கு ஏதாவது பண்ண வேண்டியதானே? கேன்சருக்கு எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். சொப்னா, ஒரு நிமிஷம். சொப்னா, என்ன? இதை ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? எத?
உனக்கு கேன்சருங்கிறது. இத ஊரெல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் கேட்டான், சொன்ன. கேட்காது ஏன் தப்புதான். பாஸ் என்னாச்சு பாஸ்? சொப்னாவுக்கு கேன்சராண்டா. பாஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கேன்சர்ங்கிறது நீ எதையும் வாயால சொல்ல வேண்டாம்டா. இது கூட தெரியாத முட்டாள் இல்லடா நாடு. கேன்சருங்கிறது குணப்படுத்த முடியாத ஒரு வியாதிங்கிறது எனக்கும் தெரியும்டா. இந்த ஆள் கேன்சர் ராசியை நோயின்னு நினைச்சிருக்காரு. இதை வச்சு பணத்தை கலந்துட வேண்டிதான். நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா அவன் வேற ஒண்ணு நினைக்கிறான்டா. நான் ஒண்ணு நினைக்கிறேன் பாஸ். என்னடா? சினிமா பார்க்குற பழக்கம்லாம் உண்டா பாஸ்? கேன்சர்னு ஒரு வியாதி இருக்குது, அதை யாராலையும் குணப்படுத்த முடியாதுங்கிற உண்மையவே நான் சினிமாவை பார்த்து தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா பாஸ், அதே சினிமாவில் அந்த நோயாளிட்ட டாக்டர் கடைசியா காட் இஸ் கிரேட்னு சொல்லுவார். காடா? நீ என்னடா சொல்ற? திருப்பதிக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் பாஸ். திருப்பதியா? எதுக்கு? என் அன்னைக்கு அண்ணி நான் சொன்ன சொப்புனா அன்னைக்கு குணமாக நாடு. நீ காமெடி டைம் இல்லடா, என்னோட சென்டிமெண்ட் டைம்டா. பாஸ் ஓ, செலவுக்கு வேணும் இல்லையா? நானு பணத்தை பின்னாடி வச்சா பஸ்ல அடிச்சிடறானுங்கன்ட்டு முன்னாடி வச்சிருக்கேன்டா. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. போயிட்டு போயிட்டு பாஸ், இதை வச்சுட்டு கீழ் திருப்பதி வரைக்கும் தான் போக முடியும். ஓ, வெங்கி மேல் திருப்பிலாம் இருக்காரு இல்லையா? அப்ப மேல இருந்து எடுத்துறேன். மேல இருந்து இத வித்துரு. இந்த மோதிரத்தை உண்டியல்ல போட்டுறா. உண்டியல்ல போட்டுற. எவ்வளவு செலவான பரவாயில்ல, சொப்னாவுக்கு குணமாகணும்டா. போக பாஸ். கோயிந்தா கோயிந்தா. பாலாஜியை கேட்டதா சொல்றான். உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தஞ்சொல்ல, பச்சை பசு மாடியிலே பாடி வந்த பைங்கிலேயே. இது என்னைய எப்ப பார்த்தாலும் சோக பாட்டே பாடிட்டு இருக்க? சந்தோஷமா பாடு. பாடுற சொப்னா பாடுற. அதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா நான் பாடுறேன். ஜெமினி 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 கபனி 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 காதலி 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 கபனி காமினி காமினி கமினி. ஓ போடு ஓ போடு ஓ போடு. என்ன நரேன் ஓ போட சொன்னா ஒப்பாரி வைக்கிற? எப்படி சொப்னா எப்படி? உனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கும்போது என்னால சந்தோஷமா நடிக்க கூட முடியல சொப்னா. வியாதியா? ஏன் மறைக்கிறேன்? அன்னைக்கு குஜாக்கோ கிட்ட உனக்கு கேன்சர்னு சொன்னதே நான் கேட்டுட்டேன். லூசு, அவன் கிட்ட என் ராசி கேன்சர்னு சொன்ன. கடக ராசிக்கு இங்கிலீஷ்ல கேன்சர்னு பேரு. Well, it's time to take a short break, but when we come back, let's check out what you guys have to say.